ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் மிஸ்டர் லாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்துட்டு ஒரு தேங்காய் பருப்பி செஞ்சாங்க. அந்த தேங்காய் பருப்பை நான் தான் வீட்டில் மொத்தமாக காலி பண்ணேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தேங்காய் பருப்பி வந்துட்டு ரொம்ப எதுவுமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தேங்காய் பருப்பி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அங்கே தேங்காய் பருப்பிக்கு 2 தேங்காய் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். துருவின தேங்காயை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ நம்ம மறுபடியும் 3/4 கிலோ 2 தேங்காய்க்கு 3/4 கிலோ சக்கரை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெய் கொஞ்சமாக விட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்ச தேங்காயை அப்படியே பொன்னிறமாக மணம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினோடையே நம்ம சக்கரையை பொடி பண்ணி வச்ச சக்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். கிளறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வடச்சட்டியில் ஒட்டாமல் தேங்காய் எப்படி வந்து அல்வா மாதிரி உருண்டு வரும்போது நம்ம இப்போ ஏலக்காய் பவுடரும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு நல்லா ஒரு மாதிரி கலரே மாறி வரும். அப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து தேங்காய் தடவி தட்டில் பரப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணி உடனே அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டு நம்ம சூடு ஆறு முன்னாடி கத்தி வச்சு சும்மா அப்படியே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே எல்லா பக்கம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறவாங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் பருப்பி சூப்பராக சுவையாக நல்லா முழுமுழும் இல்லாமல் நல்லா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பருப்பி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி